ராமநாதபுரம் மாவட்ட பயணத்துல களிமண் குண்டுக்கு பக்கத்துல உள்ள சண்முகவேல் பட்டினத்துல கடலுக்குள்ள மூழ்கிய நிலையில இருந்த கிணத்தை பார்த்து முடிச்சுட்டு ராமநாதபுரத்தை தாண்டி தேவிப்பட்டினத்துக்கு போயிட்டு இருக்கேன். தேவிப்பட்டினத்துல கடலுக்குள்ள மூழ்கிய நிலையில இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த நவகிரக கோயிலை யார் உண்டாக்குனது, இந்த ஊரோட வரலாறு என்ன, எல்லாத்தையுமே பார்க்கலாம். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் ராமநாதபுரம் மாவட்ட பயணம். இந்த நவகிரக கோயில் ராமநாதபுரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமேஸ்வரத்துல இருந்து 62 கிலோமீட்டர் தொலைவிலையும், மதுரையில இருந்து 128 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. ராமநாதபுரத்துல இருந்து அரை மணி நேரத்துல தேவிப்பட்டினத்துக்கு வந்துட்டேன். நவகிரக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கோவில் வேறு எங்கேயும் இல்லாத வகையில கடலுக்குள்ள இருக்குது. பொதுவா நவகிரகங்கள் ஒரு கோவில்ல தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லாம நவகிரகங்களுக்கு மட்டும் தனியா ஒரு கோவில், அதுவும் கடலுக்குள்ள இருக்குது. கடலுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இந்த கடலுக்குள்ளதான் அந்த நவகிரகங்களுக்கான கோவில் இருக்குது. இங்க பக்தர்கள் எப்பவுமே வந்த வண்ணம் தான் இருக்காங்க. மணி இப்ப 3:30 ஆகுது. பக்தர்கள் எளிமையா கடலுக்குள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்காக ஒரு பாலமும் இங்க அமைச்சிருக்காங்க. இந்த பாலத்து வழியா போயிட்டு நவகிரகங்களை வழிபடலாம். பொதுவா இந்த இடத்துல கடல் மட்டம் அப்பப்போ உயர்ந்துகிட்டே இருக்கும். மதிய நேரங்கள்ல 9 நவகிரகங்களையும் உங்களால பார்க்க முடியாது. 5 கிரகங்களை மட்டும் தான் பார்க்க முடியும். காலை பொழுதுல நவகிரகங்கள் அனைத்துமே தெரியும்னு உள்ளூர் மக்கள் சொன்னாங்க. கடல் காத்தும் இந்த கடலும் இந்த இடத்த மேலுமே அழகா காட்டுது. இந்த இடத்துல உள்ள நவகிரகங்கள் சிலை வடிவில் இருக்காது. 9 கல்லா மட்டும்தான் இருக்கும். இந்த கோவிலோட புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நவகிரக கோயிலை உண்டாக்குனது ராமர்னு சொல்றாங்க. ராமாயணத்துல ராமர் இலங்கைக்கு போறப்ப நிறைய இடங்கள்ல பரிகாரம் செஞ்சுட்டே வர்றாரு. முதல்ல உப்பூர் அப்படின்ற இடத்துல விநாயகருக்கு பூஜை செஞ்சு வழிபடுறாரு. அடுத்து இந்த தேவிப்பட்டினத்துல கடலுக்குள்ள நவகிரகங்களுக்கு ஒரு கோவில் அமைக்கிறாரு. அதுவும் கடல் மண்ணை கையால பிடிச்சு வச்சு பிரதிஷ்டை செஞ்சு கும்பிடுறாரு. அந்த சமயத்துல கடல் பொங்கிய அலைகள் அதிகமாகுது. அப்ப ஆதி ஜெகநாத பெருமாள் தன்னுடைய கையால அலைகளை தடுத்து நவகிரக பூஜையை சிறக்க செய்யறாரு. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாள் கோவிலை கடல் அடைத்த ஆதி ஜெகநாத பெருமாள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ராமர் இந்த இடத்துல நவகிரகங்களை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு சேதுக்கரைக்கு போயிட்டு அங்கிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டியதாகவும் சொல்றாங்க. ராமர் இந்த இடத்துல நவகிரகங்களை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் தோஷங்கள் நீங்கி இலங்கைக்கு போயிட்டு சீதையை மீட்டார் அப்படின்றது உள்ளூர் மக்களுடைய நம்பிக்கையா இருக்குது. இப்பவும் கூட இங்க உள்ள கடல்ல அலைகள் எதுவும் பெருசா வர்றதில்ல. நாம வந்த சமயத்துல 5 கிரகங்கள் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. காலை பொழுதுல வந்திருந்தா 9 கிரகங்களையும் பார்த்திருக்கலாம். இந்தியர்கள் தங்களுடைய புண்ணிய பூமியா ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் பாக்குறாங்க. வட இந்தியால இருந்து வர்ற பக்தர்கள் இந்த தேவிப்பட்டினத்துக்கு வந்து கடலுக்கு உள்ள இந்த கோவிலை வழிபட்டுட்டு தான் போறாங்க. ராமாயணத்தின் அடிப்படையில இந்த இடத்தை பத்தி பார்த்துட்டோம். வரலாறு அடிப்படையில பாண்டியர்களுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம், சோழர்களுக்கும் இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். கிபி 993க்கு முன்னால வரைக்கும் இந்த தேவிப்பட்டினம் பாண்டியர்களுக்கு கீழே இருந்திருக்கு. அந்த சமயத்துல இந்த பகுதியை செவ்விருக்கை நாடுன்னு அழைச்சிருக்காங்க. இந்த ஊர் 9ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபன் பெயராலையும் அழைக்கப்பட்டிருக்கு. கிபி 993ல பாண்டிய நாட்டுக்குள்ள நுழைந்த ராஜராஜ சோழனுடைய படைகள் இந்த ஊரையும் கைப்பற்றிருக்காங்க. ஈழத்தின் மீதான படையெடுப்புக்கு இங்க உள்ள துறைமுகம் ராஜராஜ சோழருக்கு எளிமையா இருந்திருக்குது. ராஜராஜ சோழன் தன் மனைவியின் பெயரால உலகமா தேவிப்பட்டினம் அப்படின்னு இந்த ஊரை அழைச்சிருக்காரு. இந்த ஊருக்கு உலகமா தேவிப்பட்டினம் அப்படின்னு பேர் இருந்ததை தெரிஞ்சுக்க இந்த ஊர்ல உள்ள திலகலேஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். வாங்க போகலாம். திலகலேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். சோழர்கள் ஆட்சி முறை முடிவுற்றதுக்கு அப்புறம் பிற்கால பாண்டியர்கள் இந்த பகுதியை கைப்பற்றுறாங்க. அந்த சமயத்துல இந்த கோவிலுக்கு பாண்டிய மன்னர்கள் தானங்கள் கொடுக்கறாங்க. கோவில்ல நிறைய இடத்துல பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுகளை பார்க்க முடியுது. அதுல ஒரு கல்வெட்டுல இந்த ஊரோட பெயர், கடவுளோட பெயரை தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த கல்வெட்டுல முதல் வரி அழிந்த நிலையில ஆரம்பிக்குது.
கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு யாண்டு 4வது நாள் 175 நாள் மாட குலக்கில் மதுரை கோவில் பள்ளியறை கூடத்து பள்ளி பீடம் மலவராயனில் எழுந்தள்ளி இருந்து பொகை தெண்டு செவ்விருக்கை நாட்டு ஸ்ரீலங்கோ மங்களமான உலகமா தேவி பட்டினத்து நகரத்தார் பக்கல் விலை கொண்ட நிலத்தில் இவா எழுந்தருளி வித்த போகீஸ்வரமுடைய நாயனார் கோவில் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த கல்வெட்டுல இந்த ஊரோட பெயர் உலகமா தேவி பட்டினம்னோ, இந்த கோவில்ல உள்ள கடவுளுடைய பெயரை போகீஸ்வரமுடைய நாயனார்னோ அன்னைக்கு அழைச்சிருக்காங்க. கோவிலுடைய கட்டிடக்கலை அமைப்பு பாக்குறப்ப சோழர்களுடைய கட்டிடக்கலை அமைப்பு அப்படியே ஒத்து போகுது. அதனால இந்த கோவிலை கட்டினது பாண்டியர்களா சோழர்களான்னு சரியா சொல்ல முடியல. ஆனா இந்த கோவில் ரொம்ப அழகா ரம்யமா இருக்குது. அப்படியே பாருங்களேன், சுத்தி காட்டுறேன். இந்த ஊருக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஊருக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஊருக்கும் சோழர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்துட்டோம். அடுத்து இங்கிருந்து பயணம் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு போகலாம், ராமநாதபுரத்தோட புண்ணிய பூமிக்கு போகலாம். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் ராமநாதபுரம் மாவட்ட பயணம்.